அடிக்காதீங்க. கிண்டல் அடிக்கக்கூடாது, சரியா? பரியாசம் உங்களுக்கு நல்லதா சொல்றேன். பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அம்மா கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். போய் சொன்னீங்கன்னா அநேகத்துல அநீதியா இருக்கும். அநீதியான பொருள் நம்ம சம்பாதிக்க கூடாது. உண்மை இருந்தா உங்களுக்கு என்ன செய்யறது? பெரிய அதிகாரத்தை கொடுப்பாரு. உங்க கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்னால இருக்கு. நீங்க எதை எடுக்க விரும்புறீங்க? சொல்லுங்க. நன்மை சொல்லுங்க. நன்மையே எடுக்க விரும்புகிறேன். தீமையான பொருள்கள் எங்களுக்கு வேண்டாம். இயேசு எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன். அவர் வழியிலே நடப்பேன். ஒன்றான மெய்தேவ உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து அறியணும். அவர் இப்படிப்பட்டவர். தாழ்மை உள்ளவர். மரண பரணிய தாழ்மையா இருந்தாரு. ஏமா உண்மை உள்ளவர். மோசே எங்க உண்மையா இருந்தாரு? யோபு எங்க பொறுமையா இருந்தாரு? அப்ப நம்மளுக்கு பொறுமை இருக்கணும். பொறுமையா இருக்கணும். ஒருத்தர் 2 பேரும் சண்டை போட்டா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டா வாக்குவாதம். ஆனா ஒருத்தர் சண்டை போட்டா நீங்க பேசுனா நீங்க அமைதியா இருக்கணும். 2 பேரும் சண்டை போட்டா என்ன செய்யும்? அதனால சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அப்போ உண்மை உள்ளவன் தான் சொல்லுங்க. உண்மை உள்ளவன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கொஞ்சத்துல பாருங்களேன், உங்க வீட்டுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுல உண்மையா இருங்க. நீங்க ஜாமான் வாங்கிட்டு உங்க அம்மாட்ட கொடுங்க. அப்புறம் உங்க அம்மாட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? நீங்களா என்ன செய்யக்கூடாது? தெரியாம எந்த பொருள் இருக்கணும் நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க எந்த பொருள் எடுத்தாச்சுன்னா அதை ஆசீர்வதிக்க மாட்டாரு. அப்போ நீங்களுக்கு ஒரு அதிக ஒரு கடையில ஒரு பொறுப்பு கொடுக்காங்க, எப்ப வேலையில ஒரு பொறுப்பு கொடுக்காங்க. நீங்க அங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் உண்மையா இருக்கணும். அங்கே என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. சிலருக்கு அப்படி திருடிடுறாங்க. போலீஸ்காரங்க என்ன செய்றாங்க? லஞ்சம் வாங்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் இருக்கு, ஆனா என்ன செய்றாங்க? இன்னும் வேணும். இப்போ அநீதி பொருட்கள் மேல, அநீதியான பொருட்கள் மேல நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அது போதும். உண்மையான செம்மையான வழியில நடக்கும்போது போதும். உண்மையான வருமானம் நமக்கு போதும். அப்படிதானே? சரி, நான் சொல்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா? நன்மை பெற்றவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேக காரியத்துல அதிகாரியாக இருப்பான். சரி, இப்போ இதுல 2 குரூப் இருக்கு. சின்ன பசங்க இருக்காங்க, பெரிய பசங்க. பெரிய பசங்க நான் சொல்லிடுறேன், வாலிபன் தன் வயதினால் எதனால் சுத்தம் பண்ணுவான். நீங்க ஃபுல்லா வாலிப பசங்க, சரிங்களா? அங்க வந்து சொல்லக்கூடாது, இங்க வந்து சொல்லு. அங்க அது கேட்க இது பக்கத்துல சொல்லணும். அங்க வந்து சொல்லு. வாலிபன் தன் வயதினால் எதனால் சுத்தம் பண்ணுவான். இந்த இதயத்துல ஒண்ணு தீமை பார்த்தோம், நன்மை பார்த்தோம். இன்னொன்று பரிசுத்தம் பார்க்கும், பாவம் பார்க்கும். சரிங்களா? 2வது இது ஃபுல்லாக வாலிப பசங்க சொல்லுது. நம்ம இதயத்தில் இதான் ஆலயம். சொல்லுங்க, இதயம் ஆலயம். இதயம் சுத்தம் வந்தாதான் தேவனை தரிசிக்க முடியும். தேவன் எங்க இருக்கிறார்? 3ஆம் வானத்தில் இருக்கிறார். சரிங்களா? 3ஆம் வானத்தில் இருக்கிறார். இது வந்து பூமி. சரிங்களா? அங்கதான் பரலோராஜ்யம் இருக்கு. சரிங்களா? வாலிபன் தன் வழியினால் எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தினாலே தன்னை காத்து கொள்கின்றால்தான் சுத்தம் பண்ண முடியும். இந்த வேத வசனத்தை காத்து கொள்ளணும். இந்த வேத வசனத்துல வெளிச்சம் உண்டு, ஜீவன் உண்டு. சரிங்களா? இதுபடி நடக்கும்போது நம்மளுக்கு எங்க உண்டு? பரலோகம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. சரிங்களா? இந்த இது பக்கத்துல நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த பாவத்தின் சம்பளம் வாலிப பசங்க மெயினா சொல்லுங்க, சின்ன பசங்க பார்க்க வேண்டாம். பாவத்தின் சம்பளம் சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். குடி. சரிங்களா?
போதை பொருட்கள். இதைதான் நம்ம இதயத்துல தீட்டுப்படக்கூடாது. சரிங்களா? இதயம்